திராட்சை பழமும். த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப்ஸ். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நரி வசித்து வந்தது. அது மிகவும் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் கொண்டதாக இருந்தது. ஆனால் எதற்கெடுத்தாலும் நமக்கு இது தேவையில்லை என்று எளிதில் விட்டுக் கொடுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் அதற்கு இருந்தது. ஒருநாள் வெயில் சுட்டெரித்தது. நரிக்கு மிகவும் பசி எடுத்தது. உணவு தேடி அலைந்தபோது வழியில் ஒரு பெரிய திராட்சை தோட்டம் கண்ணில் பட்டது. திராட்சை கொடிகளில் கொத்து கொத்தாக பழுத்து தொங்கிக் கொண்டிருந்த திராட்சை பழங்களை பார்த்ததும் நரியின் வாயில் எச்சில் ஊறியது. ஆ, என்ன அழகான திராட்சை பழங்கள்! எவ்வளவு இனிப்பாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே நரி திராட்சை பழங்களை பறிக்கத் தாவியது. திராட்சை கொடிகள் உயரமாக இருந்ததால் அதன் கை கெட்டவில்லை. மீண்டும் மீண்டும் பலமுறை தன்னால் முடிந்தவரை உயரமாக தாண்டி குதித்தது. ஆனால் ஒரு கொத்தை பழத்தை கூட அதனால் தொட முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அது தவறி கீழே விழுந்தது. நரிக்கு மிகவும் சோர்வாகிவிட்டது. அதன் பசியும் தோல்வியும் அதை வாட்டியது. இறுதியாக அது ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கியது. அப்போது வழியில் வந்த ஒரு தவளை, என்ன நரியாரே, ஏன் பழங்களை பறிக்காமல் போகிறீர்கள்? உங்களுக்கு பசிக்கவில்லையா என்று கேட்டது. நரி சற்றும் யோசிக்காமல் பெருமையாக பதிலளித்தது. பழமா? அந்த பழங்களெல்லாம் ரொம்ப புளிப்பானவே, கசப்பானவே. அதை சாப்பிட்டு என் வாயை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? அது எனக்கு தேவையே இல்லை டோட். இப்படி கூறிவிட்டு நரி திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. தன் தோல்வியை மறைப்பதற்காக அது அந்த பழங்களையே குறை கூறிவிட்டு போனது. நீதி: நம் கஷ்டத்தால் கிடைக்காத பொருளை குறை கூறுவது தவறு.